Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 1ல 1.2ல fourth sum பார்க்குறோம். Represent each of given relations by an arrow diagram, a graph, a set in rooster form wherever possible. First subdivision x comma y such that x equal to 2y comma x belongs to these numbers 2 3 4 5, y belongs to 1 2 3 4. First given என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அதை எடுத்து எழுதுங்க. x comma y such that x equal to 2y where x belongs to 2 3 4 5, y belongs to 1 2 3 4. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா x என்ன கிவன் ரிலேஷனோ அதை எடுத்துக்கோங்க. x equal to 2y. இதில் இப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்குது, 2 3 4 5 இருக்குது. ஒய்யோட எலமெண்ட்ஸ் வந்து 1 2 3 4 இருக்குது. நம்ம இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து இதில் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ 1ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அது மாதிரி ஒய்யோட 1 2 3 4 இந்த 4 எலமெண்ட்ஸையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். y ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 2 ஆஃப் 1. ஒய்க்கு பதிலாக 1ன்னு போடுங்க, x ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து பேர் வைஸாக எழுதும் போது என்னென்னு வரும், எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுவோம். எக்ஸ் கமா ஒய்ங்கும் போது 2 கமா 1ன்னு எழுதுவோமா. எக்ஸோட வேல்யூ 2 when y ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட்டு பேர் வந்து 2 கமா 1. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் ஒய்க்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 2 is 4. இப்போ இங்கே என்ன பாயிண்ட்ஸ் வரும், ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ தான் எழுதணும் 4, நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 2ன்னு எழுதணும். இது செகண்ட் பேர். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வேல்யூ இஸ் 3. ஒய் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ 2 ஆஃப் 3, 2 3s are 6 எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய்ங்கிற டேர்ம் வைஸாக எழுதணும். ஸோ 6 கமா 3. நெக்ஸ்ட்டு y equal to 4, x equal to 2y, x equal to 2 of y-ஓட வேல்யூ என்னது 4. ஸோ 2 4s are 8. இப்போ நம்ம இது பாயிண்ட் வைஸ் எழுதும் போது என்ன ஆகும், எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுவோம். ஸோ 8 கமா 4. இப்போ ஒய்யோட வேல்யூஸ் ஒய்யோட எலமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு 4 பேர் செட் ஆஃப் பேர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்னா 2 கமா 1 4 கமா 2 6 கமா 3 அண்ட் 8 கமா 4. அந்த ஆன்சர்ஸ் தான் இது எல்லாமே. 2 கமா 1 4 கமா 2 6 கமா 3 அண்ட் 8 கமா 4. ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷனில் அண்ட் ஏரோ டயக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 3 4 5 எக்ஸோட எலமெண்ட்ஸ், ஒய்யோட எலமெண்ட்ஸ் 1 2 3 4 அதை எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸோட எலமெண்ட்ஸ், இந்த ஒய்யோட எலமெண்ட்ஸ் 2 3 4 5. கொஸ்டினில் என்ன இருக்கோ அந்த நம்பர்ஸ் தான் எழுதணும். 1 2 3 4. இப்போ பாருங்கள் இந்த ரிலேஷன்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள். 2 கமா 1 இருக்குது. ஸோ 2 கமா 1க்கு மேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4 கமா 2 4 கமா 2 மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 6 கமா 3 அண்ட் 8 கமா 4. கொஸ்டினில் வந்து எக்ஸோட எலமெண்ட்ஸ் 5 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம 5 வரைக்கும் தான் எடுக்கணும். 6 கமா 3யும் 8 கமா 4 இதில் வராது. நெக்ஸ்ட்டு பி கிராஃப் வரையணும். இதுக்கு கிராஃப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஏரோ டயக்ராமில் 2 2 and 1 அடுத்தது 4 கமா 2 மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணுவோம். 2 கமா 1 4 கமா 2 இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா எக்ஸில் வந்து 5 வரைக்கும் தான் இருக்குது. நம்ம அதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. ஸோ 2 கமா 1 நெக்ஸ்ட் 1 4 கமா 2. சி பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா a set in rooster form. ரூஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும். r ஈக்குவல் டு
அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம், இங்கே ஏரோ டயக்ராம்லேயும் என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம், அந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். 2,1 and 4,2. Next, second subdivision x, y such that y equal to x plus 3 where x and y are natural numbers less than 10. அதாவது x ஓட வேல்யூஸ் என்னது நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும், அதாவது less than 10 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4 5 6 7 8 9. 10 வராது, less than 10 தான். ஒய்யும் அதே வேல்யூஸ் தான், 1 2 3 4 5 6 7 8 9. இது xyயோட வேல்யூஸ். கிவன் ரிலேஷன் என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் தான் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாதான் ஒய்யோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 to 9 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஸோ தட் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 + 3 is 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதே மாதிரி பண்ணணும். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 + 3 = 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 + 3 = 6. எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 4 + 3 is 7. எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 + 3 is 8. எக்ஸ் ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, 6 + 3 is 9. Next x ஈக்குவல் டு 7, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, 7 + 3 is 10. அதாவது அடுத்தது x ஈக்குவல் டு 8, x ஈக்குவல் டு 9 எடுக்கலாம். ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இங்கே ஆன்சர் வந்து 10 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு கிவன் எலமெண்ட்ஸ் வந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 10 வரைக்கும் 9 வரைக்கும் இருந்தாலே போதும். எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 9 வரைக்கும் ஆன்சர் வந்தாலே நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட்டு இதை பேர் மேட்ச் பண்ணி ஒரு ரிலேஷனில் எழுதிக்கோங்க. 1, 4, 2, 5. எக்ஸ் அண்ட் ஒயில் அப்படி செட் எழுதணும். நம்ம ஒரு கிராஃபில் மார்க் பண்ணுறோன்னா எக்ஸ், ஒய்ன்னு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எப்போயுமே எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ தான் எழுதணும். 1, 4, 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 6, 4, 7, 5, 8. நெக்ஸ்ட்டு 6, 9. இதோட நம்ம முடிச்சிடணும். 10 வந்து நம்ம வரக்கூடாது, 10 வந்து போடக்கூடாது. ஏன்னா எலமெண்ட்ஸ் வந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு எக்ஸில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி ஒய்லையும் அதே தான், 1 2 3 4 5 6 7 8 9. இது ஆரோ டயக்ராம், ஆரோ மார்க் பண்ணுங்க இதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 1, 4. ஸோ 1 4. நெக்ஸ்ட்டு 2, 5. ஸோ 2 1 5 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3, 6. நெக்ஸ்ட்டு 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 8. நெக்ஸ்ட்டு 6, 9. இது எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க, இது ஒய். நெக்ஸ்ட் வந்து கிராஃப் ஃபைன் பண்ணணும். அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ் அண்ட் ஒய். 1 2 3 4 5 6 7 8 9. 9 வரைக்கும் இருக்கிறதுனால 9 போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஒய்லையும் 9 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கிறனால 9 வரைக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு எங்கே ஏரோ டயக்ராமில் நம்மளுக்கு ரிலேஷன் என்னென்ன வந்ததோ அதுதான் நம்ம அங்கே மார்க் பண்ணுவோம். 1,4, 2,5, 3,6 இது ஃபுல்லாக தான் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணுவோம். ஸோ 1,4, நெக்ஸ்ட்டு 2,5, நெக்ஸ்ட்டு 3,6, நெக்ஸ்ட்டு 4,7, நெக்ஸ்ட்டு 5,8, நெக்ஸ்ட் ஒன் 6,9. இதுதான் கிராஃப். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூஸ்டர் ஃபார்மில் எழுதணும். A set in rooster form. It is denoted by odd. ரூஸ்டர் ஃபார்மில் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். எதுனா 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 and 6,9.